என்னுடைய கேள்வி என்பது இது வந்து அவர் சொல்ற மாதிரியான சாதி ரீதியான முரண்கள் இருக்குது, இதுலயும் முரண்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை அவசரமாக வெளியிடுவதற்கான காரணம் என்பது தேர்தல் தான், பீகார் தேர்தல் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்துறார். ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம இங்கே அதை பார்த்தோம் செய்தித்தொகுப்பில், இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை விதாச்சாரத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த 8 விழுக்காட்டை பிரதானப்படுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது என்ன நோக்கம்? அதாவது பேராசிரியர் குறிப்பிடும் பொழுது ஒரு பத்திரிகையில், தமிழ் பத்திரிகையில் மிக அதிக அளவுக்கு இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது, மாறாக இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை கூடிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பத்திரிகை, மிக பிரபலமான பத்திரிகை, அவரே பேர் சொன்னார், ஹிந்து பத்திரிகையில் முதல்ல ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு என்னன்னா, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை குறைகின்றது அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான் தமிழ் எடு தினமணி அது மறைக்க வேண்டியது கரெக்ட். பட் நான் சொன்னது என்னன்னா ஸ்லோஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன், ஸ்லோஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆகவே ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கோணத்திலே பத்திரிகை செய்திகளை வெளியிடு என்பது வழக்கமாக இருக்கின்றது. அதனால் அது என்னவோ ஒரு செய்தியை அவர்களுக்கு பயமுறுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணியிலே சொல்வது என்பது தவறான செய்தியாக அமையும் என்று இது. ஏன்னா இன்றைக்கு இதை சொல்லாவிட்டாலும் கூட, இந்த செய்தி இன்றைக்கு சொல்லாவிட்டாலும் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைய தொடங்கி விட்டது, இந்துக்கள் கர்வாப்சி போன்ற வாதங்கள் எல்லாம் முன்வைத்து, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எம்ஜி சாக்சி மகாராஜ் போன்றவர்கள் 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைத்து மிக வேகமாக நகர்த்திய நிலையில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் இல்லை என்பது போன்ற ஒரு புள்ளி விவரம் உங்களுடைய அரசு தான் வெளியிட்டிருக்கிறது. அது கடந்த ஆட்சியில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பாக இருந்தாலும் இந்த அரசு தான் வெளியிட்டிருக்கிறது. இப்போ இந்த வாதம் பொய்யா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது மதமாற்றம் என்பது இங்கே நடைபெறவில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் இல்லைன்னு நான் இல்லை, மதமாற்றம்லாம் இல்லைன்னா சொல்லவே முடியாது சார். அது வந்து இஸ்லாமியர்கள் ஒரு 1000 வருஷத்திற்கு முன்பாக இங்கு வந்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அப்பையிலேருந்து பெரிய அளவிற்கு மதமாற்றம் என்பது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு இந்து நாடு, இந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கேருந்து இந்தியா ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற நாடு என்பதுதான் நாடு. இப்ப அது நான் என்ன பேச வந்தேன்னா நீங்க பேசுங்க, நீங்க கண்டிப்பா பேச. அதாவது அது வந்து 1947 அப்புறம் வந்து கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறாங்க. முன்னாடி இந்தியாங்கிற நாடே கிடையாது நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி அர்த்தம். நீங்க அது வந்து பாரதி சொன்னது என்ன? பேராசிரியர் நிச்சயம் இன்னும் அழகா சொல்வார். பாரதி இந்தியா வந்து குமரியிலிருந்து இமயம் வரை ஒரே நாடு, பாரத நாடு அப்படிங்கிற மாதிரி பல பாடல்களை பாடி பாரதிதாசன்ல இருந்து பல பேர் முரண்படிக்காக. அது ஒரு அதாவது நாம இங்க சண்டை போடுறதுக்காக என்னுடைய கருத்தை நான் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஆகவே இது இமயமலையிலிருந்து குமரி வரை பாரத நாடு, கலாச்சாரத்தினால பண்பாட்டினால ஒரே நாடு என்பது அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகவே இந்த நாட்டை பற்றி பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றீங்க, இது ஒரு பாரத தேசம். இந்தியா பாகிஸ்தானே இல்ல இல்ல சிறிய நிலப்பரப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சீனா எல்லாமே ஒரே நிலப்பரப்பு தான் இருக்கிறது. ஒரு வாழ்க்கை முறை வச்சுதான் நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு போகலாம். வாழ்க்கை முறையின் அடிப்படையில் பார்த்தால் கூட எங்களுடைய வாழ்க்கை முறையோடு, தட் மீன்ஸ் தமிழகருடைய வாழ்க்கை முறையோடு கேரளா மலையாளிகளோ அல்லது பீகாரிகளோ முறையோடோ அல்லது உணவோடோ நீங்க சேர்த்த கூடாது. வாழ்க்கை என்பது, வாழ்க்கை முறை என்பது வேறு சில. நம்ம பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். மேலும் சில தகவல் வந்திருக்கின்றன. குறிப்பாக மதமாற்றத்தை குறித்து தொடர்ந்து வைக்கப்பட்ட வாதத்தின் அடிப்படையில் இந்த தகவல் மட்டும் சொல்லிட்டு நான் ஒரு இடைவெளிக்கு போறேன். கிறிஸ்தவம் தமிழ்நாட்டில் மட்டும் 2001 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 6.1 விழுக்காடு, 2011 6.1 விழுக்காடு என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் பெரிய அளவில் மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வாதம் பொய்யாக இருக்கிறதா? அல்லது ஹிந்து இயக்கங்கள் தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய வாதம், கிறிஸ்தவர்களாக மதமாறினாலும் அவர்கள் ஹிந்துக்களாகவே அடையாளப்படுத்துகிறார்கள் சலுகைகளுக்காக என்ற வாதம் ஏற்புடைய வாதமா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மத ரீதியிலாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கணக்கெடுப்பின் விவரங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் பேராசிரியரிடம். அடிப்படையில் 2 வாதம் வைக்கப்படுகிறது. நான் இப்போ கேட்ட மாதிரி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். கிறிஸ்தவ இயக்கங்கள், கிறிஸ்தவ பாதிரிமார்கள், பிரச்சாரகர்களே எல்லா அவர்களுடைய கூட்டங்களிலும் பிரார்த்தனை கூட்டங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது, நம்ம வந்து இத்தனை பேரை வந்து இந்த ஆண்டவரை நோக்கி திருப்பணும், இந்தியாவை ஆண்டவருக்காக அறுவடை செய்ய வேண்டும், இது போன்ற அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். தொடர்ந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறக்கூடியவர்களையும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவர்களும் நம்ம கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் 2001 6.1 விழுக்காடு, 2011 6.1 விழுக்காடு என்று சொன்னால் யாருமே கிறிஸ்தவர்களாக மதம் மாறவில்லை என்று எடுத்துக்கொள்வதா? இதை எப்படி புரிந்து கொள்வது? புள்ளி விவரம் தருகிற செய்தி அதுதான். அதாவது மத மாற்றம் எப்போதும் சட்டத்துக்கு எதிரானதல்ல. கட்டாய மத மாற்றம் மட்டும்தான் சட்டத்திற்கு எதிரானது. மத மாற்றம் இங்கே நிகழத்தான் தீரும். ஏன்னா எதற்காக மத மாற்றம் நிகழ்கிறது? நீங்கள் இந்து மதத்தில் நீங்கள் சாதியின் அடிப்படையில் தானே மக்களை பிரித்து வச்சிருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு செய்தி கேட்குறேன். விழுப்புரத்துக்கு பக்கத்தில் தேர் எரிஞ்ச போது இந்துக்களின் தேர் தானே அது. அப்போ இந்து கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்க? எனவே அந்த அடிப்படையில் ஆனால் இங்கே வந்து நீங்க சொல்லுகிற புள்ளி விவரத்தின்படி அப்படி கூடுதலாக எந்த மதமாற்றமும் நடக்கவில்லை என்பதைத்தான் இந்த புள்ளி விவரம் அது சரியான புள்ளி விவரம். நம்மளால நம்ப முடியுதான்னு அதாவது இந்த புள்ளி விவரம் என்பது முழுமையாக சரியில்லை என்றுதான் அரசே சொல்லுகிறது. கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவாவது கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கக்கூடும் என்பதுதான் இயல்பு. மாறி இருக்கிறார்கள், அது தாங்களாகவே மாறி இருக்கிறார்கள். ஐயனில் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் அது தாங்களாகவே மாறி இருக்கிறார்கள் வச்சுக்கலாம். அவங்க சொல்லக்கூடிய வாதம் கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய பிறகும் சலுகைகளுக்காக அவர்கள் இந்துக்களாகவே அடையாளப்படுத்துவதனால் இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற அவங்களுடைய வாதம் இருக்கு இல்லையா? அது ஏற்புடைய வாதம் இல்லை. அதாவது 2 செய்தி இருக்கு. கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக மாறுவது என்பது அடிப்படையில் இந்த சமூக அந்தஸ்து என்கிற ஒன்று இருக்கிறது இல்லை, தீண்டாமை என்கிற இழிவை போக்குவது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய பொருளாதார நிலையெல்லாம் ஒன்றும் மாறிவிடவில்லை. இன்னைக்கும் நீங்க 2006 நவம்பரில் வெளிவந்த சச்சார் கமிஷன் அறிக்கை சொல்லுகிற செய்தி முக்கியமா 2 செய்தியை சொல்லுகிறது. ஒன்று, தாழ்த்தப்பட்ட மக்களை விட இஸ்லாமியர்கள் பலர் ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்பது. இன்னொரு முக்கியமான தகவல், இந்திய அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் 14% இருக்கிற இஸ்லாமியர்கள் வெறும் 2.5% தான் இருக்கிறார்கள். இந்த 2 தான் சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையினுடைய அடிப்படையான செய்தி. எனவே ஏழ்மையில் இருக்கிற மக்கள் மதம் மாறிவிட்ட காரணத்தினாலேயே அவர்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் நிறுத்திவிட வேண்டும் என்பது நியாயம் இல்லை. இல்ல நீங்க இந்த கேள்வி உள்வாங்கி கொண்டே சொல்லுங்க. நீங்க கிறிஸ்தவர்கள் மதம் மாறிய பிறகும் இந்துக்களாக இருந்து பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினால் மதம் மாறிய பிறகும் அவர்கள் தங்களை இந்துக்களாகவே அடையாளப்படுத்துகிறார்கள் என்ற உங்களுடைய வாதத்தை முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. ஆனால் இஸ்லாமியர்களாக மதம் மாறிய பிறகு நிச்சயமாக அவர்கள் எந்த இடத்திலும் இந்துக்களாக அடையாளப்படுத்தவே முடியாது. தங்களுடைய வாழ்க்கை முறை, அடையாளம் எல்லாமே மாறிப்போது இஸ்லாமியர்களாகத்தான் அடையாளப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்களும் மறுக்க மாட்டீங்க. இது வாதம் சரி என்று சொன்னால் இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது 1961க்கு பிறகு என்று சொன்னால், நீங்க சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதில்லை, இஸ்லாமியர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி லவ் ஜிஹாத் செய்கிறாங்க, நிறைய மதம் மாற்றாங்க, இந்த வாதம் எல்லாம் பொய் என்பதைத்தானே பாஜக அரசினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ஒட்டுமொத்த நீங்க விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் இஸ்லாமியர்கள் 1961 2011 வரைக்கும் ஒவ்வொரு விதமான சதவீதங்கள் இறங்கி கொண்டு இருக்கின்றது சொல்றீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக 0.7% அதிகமாகி இருப்பதாக அந்த அறிக்கை அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையானது இருக்கின்றது. இப்போ இதில் முக்கியமான விஷயம், இது வளர்ச்சி இல்லையா? ஒட்டுமொத்த அந்த உங்களுடைய ரேஷியோ அந்த கிராஃபின் அடிப்படையில் நீங்கள் கம்மின்னு சொல்றீங்க. ஆனால் 0.7% அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான அறிக்கை தான், ஒரு புள்ளி விவரம் தான். அதனுடைய அடிப்படையில் அவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி என்பது இல்லை என்று சொல்கின்றீர்களா? ஆயினால இது என்னன்னா, ஒரு வகையில் பார்த்தா ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி இருக்கின்றது, இந்துக்களுடைய அந்த வளர்ச்சிக்கு நீங்க 2 காரணத்தை சொல்றீங்க. 2ல எது சரியான காரணங்கிறதையும் சொல்லிடுங்க. இன்னைக்கு பிஜேபி சொல்லக்கூடிய காரணம் என்பது இந்த வளர்ச்சி என்பது இவங்க மைக்ரேட் ஆகி வந்தவங்க, பங்களாதேஷில் இருந்து சட்டத்திற்கு புறம்பாக ஊடுருவியவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறீங்க. இது உண்மையான வாதமா? கட்டாயமா. அடுத்த கேள்வி வரேன். அதிலிருந்து தொடரலாம். வெஸ்ட் பெங்காலையும் நீங்க அதுல 3 மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறார்கள் செய்தி வந்திருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் ஒரு குறிப்பிட்ட 3 மாவட்டங்களிலும் அசாமிலும் அதிகமாக இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி,
அது சரியான வாதம் என்று சொன்னால் அங்கிருந்து ஊடுருவியவர்களுக்கு முறைகேடாக சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வாதம் உண்மை என்று சொன்னால் அதனால தான் அதிகரிச்சிருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் நீங்க சொன்ன இன்னொரு வாதம் அடிபட்டு போதில்ல, இந்த லவ் ஜிகாத் மத மாற்றம் எல்லாம் அடிபட்டு போகுது. கிடையவே கிடையாது. கண்டிப்பா இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய கோவளம், சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நீங்க லாஜிக்கா மட்டும் சொல்லுங்க. நான் இல்ல நீங்க இதுக்குள்ள ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கிறேன். ஒண்ணு மைக்ரேட் ஆகி வந்தவர்களால் இந்த அதிகம் இருக்குது அப்படி ரெண்டுல ஒன்றுங்கிறது நம்ம சரியா தவறாங்கிற கேள்விக்குள்ள நீங்க சொல்ல முடியாது. இது இருக்கா இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்துல கண்டிப்பா ஏன்னா வெறும் 0.7% தான் அதிகரிச்சிருக்குது. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயத்தால 0.7ங்கிறது நான் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சி விகிதத்துல நீங்க பார்க்கணும். 0.7ங்கிறது சாதாரணமா சொல்லுங்களேன். மொத்தத்துல percentage என்ன 0.8%. இப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மக்கள் தொகை இதுங்கிறது பல்வேறு கூறுகளை அடைக்கிறது. இது வளர்ச்சி என்று நம்ம சொன்னாலும் இது ஒரு வகையான வீக்கம், இது வந்து உபாதை தான். இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி என்பது பல்வேறு வகையில நடந்திருக்கிறது. ஒன்று மைக்ரேஷன் நம்ம சொல்றோம். ஒரே ஒரு நிமிஷம். மக்கள் தொகை பெருக்கு என்பது உபாதை என்று சொல்லுங்கள், அது வந்து ஏற்புடையவாதம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். உபாதை என்றால் நீங்க அதை இஸ்லாமியர் என்று மட்டும் ஏன்னா அப்படின்னா உபாதையை நிறைய பண்ணுங்க பெருக்குங்க அப்படின்னு சாட்சி மகாராஜ் சொன்னாரா? அப்படி சொல்லல. ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருக்கீங்கன்னா உபாதையை நிறைய பெருக்குங்கன்னு அர்த்தம். எல்லோருக்கும் மக்கள் தொகை என்பது உபாதை என்பதால் ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்பது உபாதை என்பது இது வளர்ச்சி. இப்போ இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை பெருக்கெடுப்பு தேசத்திற்கு ஏன் அவர்கள் வந்து இந்த தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ள அடங்குறது இல்லைங்கிற ஒட்டுமொத்தமா குறைஞ்சிருக்குது சார். கிடையவே கிடையாது. நாங்க போட்ட கிராபிக் இல்ல சார், கவர்மெண்ட் கொடுத்த ரெண்டு விஷயம். கணிதமே 32 இருந்து 24 என்பதுவே அதிகமானதுதான். இவங்களுடைய கணிதமே அப்படி நாங்க சொல்லல. 32 விழுக்காட்டில இருந்து 24 சொல்லவே இல்ல. அப்படி சொல்லவே இல்ல. ரெண்டு விஷயம். இன்னொரு விஷயம் கூட வந்து பரவாயில்ல, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தை கூட கேட்கல. நீங்க 0.7% இந்துக்களுடைய இது குறைஞ்சிருக்குங்கிறீங்க. ஆமா ஆமா. அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் கடந்த 5-6 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இந்துக்களினுடைய எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. அங்க இருக்கிற யாரும் மதம் மாறல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அங்க போய் அங்க குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். இப்ப நான் கேக்குறேன், ஹிந்துக்கள் எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க, புள்ளி வரந்தா சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்பது நாட் ஒன்லி அமெரிக்கா, எல்லா உலக நாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்கள். இட் இஸ் a very minuscule நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த பெர்சன்டேஜ் அதுதான் நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க நண்பர்கிட்ட கேட்டீங்க, அதுக்கு நானும் கொஞ்சம் அவரும் சொல்றேன், அதற்கு நான் ஆட் பண்ணி சொல்றேன். அதாவது அஸ்ஸாம்லயும் பெங்கால்லையும் அங்கேருந்து வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கை நீங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வரேன். அவரெல்லாம் தன்னை ஹிந்துக்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி இருந்து கூட குறைஞ்சிருக்கு. ஹிந்துக்களாக தான் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அது நாட் only that my dear சொல்லுங்க. பாஜக எம்எல்ஏ இன்றைக்கு பாஜகவை சேர்ந்த வடமாநில எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்கிறார். அதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, அங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இங்கே வந்திருக்கிறார்கள், முஸ்லிம்களாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இல்ல அவர் சொல்லட்டும். பட் நான் பிகாஸ் you know very well I am also an economist. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை அடிச்சவனும் நான் எடுத்துக்கணும். நீங்க ஒரு பேராசிரியர் நார்மலா நீங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு வந்து அத என்ன பேச விட்டு நீங்க தனிப்பட்ட முறையில் சொல்றீங்களா இல்ல பிஜேபி? நீங்க பிஜேபியோட ஸ்போக்ஸ்மேன். நான் வந்து எது கிளாரிஃபை பண்றேன். I am just clarifying. அவர் ஒரு நான் வந்து எம்எல்ஏ சொன்னது சரின்னு நான் எடுத்துக்க முடியாது. இருக்கிற எம்எல்ஏ சொன்னது தான் ரைட். I have to justify that. Okay, ராமசுப்ரமணியம் பிஜேபியில் நிறைய தனிப்பட்ட கருத்து இருக்கு. நான் இது உங்களுக்கு தனிப்பட்ட நான் சொல்றேன். I am just looking at it totally objectively. என்ன விஷயம் என்றால் அங்கிருந்து வந்தவர்கள பல பேர் இமிகிரண்ட்ஸ் அதையும் வந்திருக்காங்க. சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, தன்னை வந்து வெளிப்படையாக இஸ்லாமியர்கள் என்று காட்டிக்கொள்ளவில்லை, அவர்களை வந்து இந்துக்கள் என்று சேர்த்து இருக்கிறார்கள். அதுவும் ஒரு டேஞ்சர் என்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், பாம்பே போன்ற இடங்கள், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் பல பெண்கள் அவங்கெல்லாம் திலகெல்லாம் இட்டுக்கொண்டு நாங்கள் ஹிந்துன்னு சொன்னோம். பட் அவங்க தேரால் இஸ்லாமிக். எனக்கு ரெண்டு விஷயம் புரியல. ஆமா, இதே மேடையில் நீங்க உட்பட பலரும் பேசிக்கிறீங்க, இந்த தேசத்தில் பிறந்த எல்லோருமே ஹிந்துக்கள் தான், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் ஹிந்துக்கள் ஒரு பக்கம் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் ஹிந்துக்கள் எப்படி சொல்லலாம்? இருங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் ஹிந்துக்கள் தானே நான் சொல்ல வேண்டாம் சார். MC சாக்லான்னு அப்புறம் பண்றீங்க. Why don't you listen to me? நான் முடிச்சுடுறேன், அதற்கு பிறகு கேள்வி கேளுங்க. MC சாக்லான்னு அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாம்பே, அந்த ஹைகோர்ட், அவரே என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், இந்த நாட்டில் யார், அவர் வந்து இஸ்லாமியர், சரி, அவரே என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த நாட்டில் பிறந்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் இந்துக்கள் தான். அதுல ஒண்ணு பேர் இன்னைக்கு இஸ்லாமியர் என்று போறவங்க அவரெல்லாம் இந்துக்கள் இல்லாத வேற எங்க இருந்து வந்தாங்க? வேற அரபிக் கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்க வந்து அப்படியே வந்தாங்களா? யாரும் கிடையாது. ஆகவே
அவங்கெல்லாம் ஹிந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னது நான் சொன்னது என்ன தப்பு இருக்கு? கான்ட்ரடிக்ஷனே தவறு இல்ல கிடையாது. சார். ஆனா பிஜேபி பல இடங்களில் இதுல முரண்படுகிறார்கள் அப்படிங்கறது முரண்படவே இல்லை. இப்ப நான் வந்து எது கரெக்டா நான் எதை சொன்னேன். ஆகவே நீங்க வேற ஏதோ ஒன்று கிறிஸ்டியனாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் you are basically an Indian, Hindu. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்க மாறி போய் இருக்கின்றீர்கள்.